யாழ் வடமராட்சி கிழக்கு உளத்துறை பிரதேசத்தில் எழுந்தருளை அருள்பாலிக்கும் அரசடி முருகன் ஆலயத்தின் வரலாற்று குறிப்புகளைத்தான் இங்கே காணப்போகின்றோம். இவ்வாறான காணொலிகளை எமது தளத்திலே தொடர்ச்சியாக பார்வையிட முடியும் என்பதை மகிழ்வோடு அறிய தருகின்றோம். உருத்துறை அரசடகுருவன் கோயில் ஆலயத்தின் செயலாளர் உதயன் கதைக்கிறார். இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் இந்த உருத்துறை அரசடகுருவன் ஆலயமானது இந்த தோற்றம் 1895 காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் களப்பகுதியில், அதாவது கள இத்தாவில் சொல்கிற இடத்துல ஒரு முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. அந்த ஆலயத்திலிருந்து தான் எமது மூதாதையர் ஒரு வேலினை எடுத்து இந்த பிரதேசத்திலே அந்த வேலினை ஊண்டித்தான் இந்த ஆலயம் அந்த காலத்தில் உருவானதாக இதன் வரலாறு காணப்படுகின்றது. இது 2004 ஏற்பட்ட இந்த சுனாமி அனர்த்தத்தின் காரணமாக இது முற்றுமுழுதாக இந்த ஆலயம் கடல் அலையால் அழிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் இடப்பெயர்வுகள் காரணமாக இடம்பெயர்ந்து சென்று யுத்தம் முடிஞ்சு 2010 மீள குடியேறினதுக்கு பிறகு 2011 காலப்பகுதியில் நாங்கள் மீள இந்த ஆலயத்தை கட்டியமைச்சு 2012 கும்பாசனம் செய்து இந்த ஆலயம் தொடர்ந்து பூஜை வழிபாடுகள் நடந்து கொண்டு வந்தது. அதற்கு புறமாக இந்த ஆலயத்தில் ஏற்பட்ட வெடிப்புகள் காரணமாகவும் இந்த ஆலயத்தை நாங்கள் இன்னும் சிறப்பான முறையில் கட்டணும் காரணத்தாலேயும் இந்த ஆலயத்தை நாங்கள் புலம்பெயர் மக்களின் நிதி உதவியுடனும் உள்நாட்டு மக்களின் நிதி உதவியுடனும் நாங்கள் சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தை நாங்கள் 2022 9 மாதம் 12 நாங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு, அதாவது பிரதம குரு எங்களில் வெத்திலக்கேணி குருக்கள் சம்பந்தன் ஐயா இந்த தலைமையில் நாங்கள் இந்த ஆலயத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு தொடர்ந்து 18 மாதங்களில் இந்த ஆலயத்தை நாங்கள் பூரணமாக கட்டி இந்த ஆலயத்தை நாங்கள் 2024 நாங்கள் இதுக்கான கும்பாசனத்தை மிகவும் சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தி இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தின் பிரதான குருக்கள் ஜீவஸ்ரீ சங்கர் ஐயா தான் இந்த ஆலயத்தின் பிரதான குருக்களாக காணப்படுகின்றனர். நாங்கள் சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தை நாங்கள் 2022 9 மாதம் 12 நாங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு, அதாவது பிரதம குரு எங்களில் வெத்திலக்கேணி குருக்கள் சம்பந்தன் ஐயா இந்த தலைமையில் நாங்கள் இந்த ஆலயத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு தொடர்ந்து 18 மாதங்களில் இந்த ஆலயத்தை நாங்கள் பூரணமாக கட்டி இந்த ஆலயத்தை நாங்கள் 2024 நாங்கள் இதுக்கான கும்பாசனத்தை மிகவும் சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தி இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தின் பிரதான குருக்கள் ஜீவஸ்ரீ சங்கர் ஐயா தான் இந்த ஆலயத்தின் பிரதான குருக்களாக காணப்படுகின்றனர். ஆலயத்தின் பூசகர்களை பொறுத்தளவில் ஆரம்ப காலத்தில் சின்னையா என்பவர் தான் இந்த ஆலயத்தின் உருவாக்கவும் முதலாவது பூசகராக இந்த சின்னையா தான் இந்த ஆலயத்தை உருவாக்கி அவர் தான் இந்த ஆலயத்தின் பூசகராக காணப்பட்டார். அதுக்கு பிறகு அவற்றை மகனான வைராயப்பள்ளி அவர்கள் இந்த ஆலயத்தை பூசை வச்சு வந்தார். தொடர்ந்து ஆரம்பம் செல்லத்தூர் என்பவர் இந்த ஆலயத்தை பூசை வச்சு வந்தார். அதனை தொடர்ந்து சீனிப்பிள்ளை திருச்செல்வம் அவர்கள் பூசை வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு வைராயப்பிள்ளை ஐக்கியதீபம் அவர்கள் பூசகராக காணப்பட்டார். தொடர்ந்து சுப்பிரமணியம் ஜோச்சந்திரன் அவர்கள் தற்பொழுது பூசை வச்சு கொண்டிருக்கிறார். ஆலயத்தின் தலைவராக காணப்படும் ஐக்கியதீபம் ரவிச்சந்திரன் அவர்களும் சில சந்தர்ப்பங்களில் நமது ஆலயத்தின் பூசகர் சுப்பிரமணியம் ஜோச்சந்திரனுக்கு ஆலயத்துக்கு பூசை வைக்க இயலாத நேரங்களில் ஆலயத்தின் தலைவர் ஐக்கியதீபம் ரவிச்சந்திரன் அவர்களும் பூசை வைப்பது வழக்கமாக இங்கே காணப்படுகிறது. முருகன் ஆலயத்தின் இந்த ஆண்டுக்கான திருவிழா உற்சவம் எதிர்வரும் ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து இந்த 6ஆம் தேதி, அதாவது இந்த தீர்த்த திருவிழா, அதாவது இந்த இந்து சமுத்திரத்தின் காணப்படுகிற இந்த பெருங்கடலிலே தீர்த்தமாட நிகழ்வு 2025 7ஆம் மாதம் 6ஆம் தேதி இடம்பெறும் என்பதுவரை அடியவர்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். ஆலயத்தை பொறுத்தளவில் நாங்கள் இந்த மீள் கட்டுமான பணி ஆரம்பித்த பொழுது 2022 9ஆம் மாதம் 12 நாங்கள் நாட்கள் வைத்து இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தோம். அதை கட்ட ஆரம்பித்த பொழுது இவ்வளவு புலம்பெயர் நாட்டில் உள்ள உறவுகளிடமும் இந்த உத்தர ஊர் மக்களிடமும் அயலில் உள்ள கிராம மக்களிடமும் நாங்கள் நிதி உதவியை வேண்டியிருந்தோம்.
அனைத்து மக்களும் நமக்கு பூரணமான நிதி ஒத்துழைப்பு. அதை விட சீவேந்து பேக்கி நாங்கள் பெற்றிருந்தோம். இந்த சீவேந்து பேக்கில் இந்த அழகான இந்த மணிக்கூட்டு கூற அமைவதற்கு எங்களோட மக்கள் சீவேந்தனை வழங்கி இருந்தார்கள். அதை விட சரீர உதவிகளை தாங்கள் வந்து நமது ஆலயத்துக்கான சரீர உதவிகளை தாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எங்களோட ரெண்டு கூட இந்த நிர்வாகத்தோட கூட ரெண்டு செயற்பட்டதால் தான் இந்த ஆலயம் வந்து மிகவும் ஒரு அழகான ஒரு ஆலயமாக வடமாச்சி கிழக்கு பொறுத்தளவில் மற்ற ஆலயங்களுக்கு சமனாக ரெண்டு எமது ஆலயம் வந்து திகழக்கூடிய அளவுக்கும் நிறைய அடியவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து தினமும் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, விசேட நாட்களாக இருந்தாலும் சரி, நிறைய அடியவர்கள் வந்து இந்த ஆலயத்தை தரிசித்து செல்கிறார்கள். இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் கந்த சட்டி விழாவை சிறப்பாக செய்கிறோம். அதை விட நாங்கள் இந்த ஆலயத்தின் திருவம்பா செய்கிறோம், சிவராத்திரி செய்கிறோம், கார்த்திகை விளக்கீடு செய்கிறோம். அதை விட சித்திரை வருட பிறப்பு, புது வருட பிறப்பு, அதை விட தீபாவளி போன்ற விசேட நிகழ்வுகளும் இந்த ஆலயத்தில் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு அடியவர்கள் வந்து தாங்கள் உபயோகமாக எடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிக சிறப்பான முறையில் செய்கிறார்கள். இந்த ஆலயத்தின் பரிவாரங்களை பொறுத்தளவில் ஒவ்வொரு பரிவாரங்களையும் புலம்பெயர் நாட்டில் ஒவ்வொரு அடியவர்கள் தாங்களாக முன்வந்து இந்த பரிவாரங்களை வந்து அவர்களாக அமைத்து தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பிலாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மணிக்கூடு கோபுரத்தை பொறுத்தளவில் உண்மையாகவே இந்த மணிக்கூடு எங்கள் ஆலயத்தை பொறுத்தளவில் இந்த ஆலயத்திலே ஒரு மணிக்கூடு கோபுரம் இதுவரை காலமுமே இந்த ஆலயத்தில் மணிக்கூடு கோபுரம் அமைந்ததில்லை. இந்த மணிக்கூடு கோபுரத்தை நாங்கள் கட்டுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஆலயத்தை கட்டியிருந்தோம். மக்கள் இந்த ஒவ்வொரு பேக்கி சீமேந்து தான் இந்த ஆலயத்தின் மணிக்கூடு கோபுரம் அமைவதற்கு காரணமாக இருந்தது. இந்த ஆலயத்தின் மணியை பொறுத்தளவிலே ஒரு நாள் வந்துதான் இந்த ஆலயத்துக்கான மணியை வந்து பெற்று தந்துள்ளார். இந்த ஆலயத்துக்கு இன்னும் நிறைய கட்டுமான பணிகள் நடைபெற வேண்டியுள்ளது. எமக்கு இந்த ஆலயத்தின் சுற்றுக்கொட்டகை அமைக்க வேண்டியுள்ளது. சுற்றுக்கொட்டகை இந்த பிள்ளையார் ஊடாக சென்று அந்த காளியம்மன் ஊடாக இந்த வைரவரை நோக்கி ஒரு அழகான ஒரு சுற்றுக்கொட்டகை அமைக்க வேண்டியுள்ளது. அதற்கான நிதி பங்களிப்பினை செய்ய அடியவர்களை நாங்கள் வேண்டியிருக்கிறோம். அப்படி நிதியுதவி செய்ய விரும்பியவர்கள் ஆலயத்தின் செயலாளராகிய எனது நம்பரை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். 0701981 158 என்ற இந்த டெலிஃபோன் நம்பருடன் நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஆனால் 201 கிலோ நிறைவுடைய இந்த ஆலயத்துக்கான மணியை ஏற்றுவதற்கு அவர் பூரணமாக நிதியுதவியை வழங்கியுள்ளார். அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.